இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, வண்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மாமா இது? ஏதோ கொள்ளக்கார மாதிரி முகத்தை ஃபுல்லா மறைச்சிட்டு வந்திருக்காரு. தம்பி, கார் புக் பண்ணியிருந்தோம், நீங்க தானே அது? ஏன்பா, ஏன் கண்ணாடி மாஸ்க் கேப்லாம் போட்டிருக்கீங்க? என்னன்னு சொல்லுப்பா. எனக்கு பிறவியிலிருந்து வாய் பேச வராது. அச்சச்சோ. ஐயோ, ஐயோ, இப்பொழுது கொஞ்சம் இருமல் பிரச்சனை இருக்கிறது. உங்களுக்கு பாதிப்பு வராமல் இருக்கதான் மாஸ்க் கேப் அணிந்திருக்கிறேன். பயணத்திற்கு எந்த சிரமமும் வராது. லொகேஷனை காட்டினால் போதும், நான் சரியாக கொண்டு போய் சேர்த்திடுவேன். பரவாயில்ல, இந்தாங்க. பாரு மீனாட்சி, பாவம் புள்ள, வாய் பேச வராது, இருந்தாலும் எவ்வளவு நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கிறாரு பாத்தியா? பார்க்க என்னவோ சின்ன வயசு ஆளாதான் தெரியறாங்க. எனக்காவது அப்பப்பதான் திக்கும். ஆனா இவரோட நிலைமை ரொம்ப பாவம் இல்லம்மா. இவர் உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாரு பாருங்க. சூப்பர் சார் நீங்க. ஆனா நீங்க ஏன் உங்க முகத்தை மறைக்கிறீங்க? நான் மறைக்கலனா நீ சலங்க கட்டி ஆடுவிய. சரி சரி சரி, பரவாயில்ல 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 சார். சரிப்பா, காரெல்லாம் சரியா ஓட்டுவல்ல? அப்ப சரி. மீனாட்சி, பையெல்லாம் எடுத்துட்டு வா. ஐயோ, போயிட்டு நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. கடவுளே, உன்னை நம்பிதான் பிளான போட்டிருக்க, பிசிறு தட்டாம பாத்துக்கோ. வணக்கம் சுமதிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. அப்புறம் போன வருஷம் நீங்க வரலையே? வரணும் தான் இருந்தேங்கய்யா, ஆனா வேலை சரியா இருந்தது. ஐயா, மீனாட்சி படிப்பு முடிச்சிட்டா, இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமா. நல்லது. இந்தாங்கய்யா. அப்புறம் தம்பி யாரு புதுசா இருக்காரு? ஐயா, தேனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குங்கய்யா, இவர்தான் மாப்பிள்ள. ஓ, வணக்கங்க. வணக்கம்பா. நல்லதா போச்சுமா, ரெண்டு பேரையும் சேர்த்து நிக்க வச்சு ஒரு பூஜையை பண்ணிடலாம். வாழ்க்கை சிறப்பா அமையுமா. ஐயா, கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டாமே. மா, பரவாயில்லம்மா. ஏய், அவங்க வீட்ல தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்க. ஏது தப்பா எடுத்துக்கிறதா? என் அப்பத்தா இவனை உட்கார வச்சு வேப்பல அடிச்சிரும். அத்த, அதெல்லாம் நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. அவர் சொல்ற மாதிரியே பூஜை பண்ணிடலாம் அத்த. அடேங்கப்பா, கல்யாணம் வந்துட்டாலே தைரியம் வந்துடும் போல இருக்க. பண்ணிடலாம் அத்த. அது இல்ல, உங்க வீட்ல. மா, அதான் மாமாவே சொல்றாருல, அப்புறம் என்னமா யோசிக்கிற? பூஜை பண்ணிடலாம். சரிங்கய்யா, நீங்க பூஜை பண்ணிடுங்க. சரிங்கம்மா, சரிங்க, நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன். சார், சாமி கும்பிடுங்க.
தேனு ஏய் தேனு, நம்மள காக்குற சாமிமா, நல்லா வேண்டிக்கோ. எடுத்துக்கங்க. தேனு நாங்களாம் இருக்கோம்ல, பயப்படாத. எடுத்துக்கோ. இந்தாங்க. சார், நாங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. 30ஆம் தேதி வந்துரும். நீங்க பயப்பட வேண்டாம். எங்களுக்கு என்னமா பயம்? பயப்பட வேண்டியது உங்க பேரன். உள்ள போறது அவன்தான், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பணத்தை கட்டாம இவனை எங்கேயாவது அனுப்பி வச்சலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இல்ல, அப்புறம் உங்க மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். நாங்க கொடுத்த வாக்க மாற மாட்டோம். சொன்ன தேதியில பணம் வந்துரும். இப்படி அடிக்கடி வீட்டு பக்கம் வராதியே. கல்யாணம் வேற வச்சிருக்கோம். போலீஸ் வந்து போனா பாக்குற எங்களை தப்பா பேசுவாங்கல்ல. ஏமா, உங்க பேர அடுத்தவங்க பணத்தை திருடினப்ப தெரியாதா தப்பா பேசுவாங்கன்னு? நீங்க பணத்தை கொடுத்துட்டா நாங்க இந்த பக்கமே வர போறது இல்ல. சீக்கிரம் பணத்தை கட்டுற வழியை பாருங்க. வாங்க. தேவி, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அம்மாச்சி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மாச்சி. இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்படியெல்லாம் நான் உன்னை விட்டுற மாட்டேன். அழாத. 30ஆம் தேதி தான் கல்யாணம். அன்னைக்கே எப்படி நகையை வாங்கி அதை வித்து எப்படி பணத்தை கட்ட முடியும்? இதெல்லாம் மட்டும் நல்லா கேளுடா. இதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நாம வழக்கமா நகை வாங்குறவங்கிட்ட பேசிட்டேன். அந்த நகை கைக்கு வந்த அடுத்த நிமிஷமே அந்த நகையை கொடுத்துட்டு பணம் வாங்கிடலாம். அந்த நகையை வித்தா மட்டும் அம்பிட்டு காசும் வந்துடாதுல அப்பதா? அது எனக்கு தெரியாதா? அந்த சுமதி கையில தரேன்னு சொன்ன பணத்தையும் அன்னைக்கே வாங்கிடுவேன். அத்தை, கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணோட நகை வாங்கி வித்தா எப்படி அத்தை? அது நல்லாவா இருக்கும்? என்ன மருமவளே, நான் என்ன எனக்காக செஞ்சுக்கிறேன்? போலீஸ் சொன்னதை கேட்டல்ல. நாள் கடந்தா உன் பிள்ளைய தூக்கி உள்ள வச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்படி நடந்தா நீ சந்தோஷப்படுவியா? அம்மா, அந்த நகையை விக்கலனா என் வாழ்க்கையே போயிருமா. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எப்ப எதை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன். உன் புள்ள தப்பு பண்ணிட்டான், அதையும் நான் தானே சரி செஞ்சாகணும். எல்லாம் என் பேத்திக்காகத்தேன். நீ அழாதம்மா, உள்ள போ. கூட்டிட்டு போடா. வா, அழாத.